விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கனிமொழி சோமு கூறியிருப்பதை பார்த்தால் திமுக எவருடன் நட்பு வைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். சென்னை மேடவாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவின் புதிய நண்பர்கள் எவர் என தெரியப்படுத்த வேண்டும் என கூறினார். அதாவது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப வெளியில உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்க செய்தி என்பது அரசியல்ல நண்பன் கிடையாது, நிரந்தர நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்படின்னா நட்பு யாரோட விட்டு போறாங்க? நட்பு யாரை வந்து அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிற டைரக்ஷனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த அறிவு, இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பயம், எங்களுடைய ஒரே கோரிக்கை என்ன இருந்துச்சுன்னா, இது மாதிரி நடந்துடக்கூடாது. இது பாராளுமன்றத்துல ஓட்டு போட போதுதான் தெரிய போகுதுன்னு நினைச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடியே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை வெளியில சொல்லியிருக்காங்க அவருடைய புதிய நண்பர்களை பத்தி. இதை நீங்க திமுகவுடைய தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும், அந்த புதிய நண்பர்கள் யாரு?